அதுவும் ஏன் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பிரச்சனையை உருவாக்கிட்டே இருக்காரு? என்ன பிரச்சனை உருவாக்காரு? ஒரு பக்கம் ரஜினி விமர்சனம் இல்லைங்க, பண்றாரு. அவர் சொல்ல வர கருத்துக்கள் தவறா புரிந்து கொள்ளப்படும். ம். அதான் உண்மை. அதான் அவரும் சொல்றாரு. தாவேக சைட்லேருந்து நிறைய பேர் ரஜினிகாந்த் பேச சரிதான், அவர் இதுவரையும் என்னத்தை பேசியிருக்காரு, யாருக்கு குரல் கொடுத்துருக்காரு, இந்த இடத்துல இப்படி பேசியிருக்கும் போது திமுக அழுத்தம், இதுவும் ஒரு திமுக அழுத்தம் தான் அப்படின்ற மாதிரி. இப்போ அவர் அரசியல்ல இல்லை. ஸோ அவருக்கான ரொம்ப முக்கியத்துவம் நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. நமக்கு ஏன்னா நம்மளுக்கான எதிரி திமுக தான். எங்களுக்கு 2 ஆண்டு ஆட்சி நீங்களே எடுத்துக்கோங்க, 90 சீட்டு கொடுக்குறன்ற மாதிரி சொன்னாங்க. டெல்லிக்கு மடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி அது வதந்தி, தவறான செய்தின்ற மாதிரி. இது எந்த காலகட்டத்தில் யார் கூட பேசுது? ஈஸியாக ஏன் சார் கூட்டணிக்கு வரல? ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் பார்த்தீங்கன்னா ஓட் ஷேரிங், சீட் ஷேரிங்லாம் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வெளியேறவங்களா இல்லையான்ற மாதிரி பேச்சுவார்த்தைலாம் போயிட்டு இருக்குது. யாரோட கூட்டணிக்கு யார் வரல? நம்ம விளாத்திக்குளம் மாணவி, பள்ளி மாணவி, +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்டு 6:30க்கு காணாமல் போகிறாங்க. 6:30 மணிக்கு சாயங்காலம் காணாமல் போகிறாங்க. அவங்க அப்பா அம்மா 9:30 மணிக்கு போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த போலீஸ் இந்த ஸ்டேஷன் இல்லைங்க, நீங்கள் இன்னொரு ஸ்டேஷனுக்கு போங்க, குளத்தூருக்கு போங்க, குளத்தூர் போனால் விளாத்திக்குளம் போங்க, விளாத்திக்குளம் போனால் குளத்தூர் போங்க, நீங்கள் திருப்பி அடின்னு நினச்சிட்டு 16 மணி நேரத்துக்கு அப்புறம் எஃப்ஐஆர் போடுறாங்க. 16 மணி நேரத்துக்கு கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு அந்த பொண்ணையே தேடுறாங்க. வீட்டிலேருந்து ஒரு 300 மீட்டருக்கு பக்கத்தில் அவரோட அந்த சிறுமியோட உடல் கிடைக்கும். அப்போ 9:30க்கு இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தது, 9:30க்கே எடுத்து அந்த பொண்ணை தேட ஆரம்பிச்சா உயிரோட கண்டுபிடிச்சிருக்க முடியும்ல. அப்போ 16 மணி நேரம் டிலே பண்ணுறது யாருடைய பொறுப்பு? இந்த காவல்துறை அதை தட்டி கழிச்சுக்கின்னு தானே அர்த்தம். அப்போ இந்த தட்டி கழித்த காவல்துறையை தமிழக முதல்வர் என்ன பண்ணார்? எப்படி ஒரு இஸ்லாமியர் தன்னை ஒரு நாள் ஃபுல்லாக எப்படி நோன்பு இருந்து தண்ணி கூட பிடிக்காமல் எச்சில் பண்ணாமல் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான் எங்கள் தலைவரும் அதை ஒவ்வொரு ஆண்டும் பண்ணிட்டு இருக்காரு. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் பெலிக்ஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ரஜினி ஆதோ பேசுகிற விஷயங்கள் தான் இன்றைக்கி கான்ட்ரவர்சி ஆகிட்டு இருக்கு. தொடர்ச்சி அதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அவர் பேசினாரு, அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டார், அது அதோட முடிஞ்சதுன்னு தான் நான் பார்க்குறேன். ஆதோ ஏன் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பிரச்சனையை உருவாக்கிட்டே இருக்காரு? என்ன பிரச்சனை உருவாக்கு? ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா யார் வேணால் கூட்டணி வரலான்றாரு, திடீர்னு பார்த்தீங்கன்னா விசிக விமர்சனம் பண்ணுறாரு, ஒரு பக்கம் ரஜினி விமர்சனம். இல்லைங்க, அவர் சொல்ல வர கருத்துக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படுது. அதான் உண்மை. அதான் அவரும் சொல்கிறாரு. அவர் ஒவ்வொரு முறையும் திருமாவளவனை இன்னும் தன்னுடைய ஆசான் என்று ஓப்பனாக வேறொரு கட்சிக்கு வந்த பிறகும் என்னோட அரசியல் ஆசான் டாக்டர் தொல் திருமா தான் அப்படின்றாரு. அவருக்கு எல்லாருமேலும் ரொம்ப அதிக மரியாதையும் அன்பும் இருக்குது. அவர் சொல்கிற கருத்துக்கள் வேறு விதமாக திரிக்கப்படுது. அதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை. கட்சிக்குள்ளே இது இம்பேக்ட் ஏற்படுத்தும். சோஷியல் மீடியாவில் ஒரு ட்ரோல் பண்ணுற சோஷியல் மீடியா ட்ரோலிங் எவ்வளோ நாளுங்க? அட்டேஸாக ஒரு என்ன சார், நீர்க்கு மொழி மாதிரி தான், பபிள் மாதிரி தான். பட்டுன்னு ஒரு 10 நிமிஷம் இருக்க அப்புறம் உடஞ்சிடும். மக்கள் அவங்க வேலை. இவர் விசிக தலைவர் நாங்குநேரி போவே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க அந்த விசிகாவில் இருக்கவங்களும் ஒரு கான்ட்ரவர்சி ஏற்படுத்தி, நீ ரோட்டில் கிடைச்சா அவ்வளோதான், நான் நிச்சயம் அவ்வளோதான். அதான் மாதிரி இது ஒரு வாட்டர் பபிள் மாதிரி. நீர்மூழ்கி எவ்வளோ நேரம் இருக்கும்? இன்னைக்கு மையப்பூர்ல சோஷியல் மீடியா ட்ரோ இந்த அது ரொம்ப ஷார்ட் லிவ்ட் இல்லை. அது ஒரு ரொம்ப ரொம்ப நாள் அப்படியே ரொம்ப சில மணி நேரங்கள் தான். எந்த ஒரு ட்ரெண்டிங் டாப்பிக்கும் ஒரு 10 நாள் 15 நாள் கூட இருக்காது. 10 மணி நேரம் இருக்க கூட இருக்குது. 10 நிமிஷங்களுக்கு மேலே அது அடுத்தடுத்து போயிடுது இல்லையா? அதனால அது பெரிய இம்பேக்ட் எல்லாம் ஏற்படுத்தாது. அதே சமயம் உங்கள் தாவேக சைட்லேருந்து நிறைய பேர் ரஜினிகாந்த் பேச சரிதான், அவர் இதுவரையும் என்னத்தை பேசியிருக்காரு, யாருக்கு குரல் கொடுத்துருக்காரு, இந்த இடத்துல இப்படி பேசியிருக்கும் போது திமுக அழுத்தம், இதுவும் ஒரு திமுக அழுத்தம் தான் அப்படின்ற மாதிரி. இப்போ அவர் அரசியலில் இல்லை. ஸோ அவருக்கான ரொம்ப முக்கியத்துவம் நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா நம்மளுக்கான எதிரி திமுக தான். அங்கேருந்து எங்கேயும் டைவெர்ட் ஆகக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே சமயம் தாவேக்கால் அடுத்தடுத்த நிலைமைகள் என்ன மாதிரி வேட்பாளர் அறிவிப்பு, ஏன்னா இவங்க ஒரு பக்கம் சீரியஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, தாவேக்கால் அது மாதிரி வேட்பாளர் போயிட்டு இருக்கா சார்? எந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்குது? ரொம்ப மும்முரமாக இன்டர்வியூஸ்லாம் நடத்திட்டு இருக்கிறோம். ஸோ தலைவர் நேர்காணல் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு வேட்பாளரையும் சந்திச்சு அவங்களோட பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்லாம் வெதர் தே வில் பி ஃபிட் ஃபார் டு கண்டெஸ்ட் இதெல்லாம் பார்த்துட்டு வேட்பாளர் அறிவிப்பு சீக்கிரமே நடக்கும். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்தார் அந்த நோன்பு நிகழ்ச்சி 6 மணிக்கு, அதில் எப்படி பார்க்குறீங்க சார்? இஸ்லாமிய அந்த ஓட்டுகளை இதை இல்லைங்க, இது வருடம் அவர் பண்ணுறது தானே. போன வருடம் கூட பண்ணார். ரொம்ப சீரியஸாக நோன்பு இருந்து அந்த
எப்படி ஒரு இஸ்லாமியர் வந்து தன்னை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக எப்படி நோன்பு இருந்து தண்ணி கூட குடிக்காமல் எச்சில் முழுங்காமல் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான் எங்கள் தலைவரும் அதை ஒவ்வொரு ஆண்டும் பண்ணிகிட்டு இருக்காரு. அது வெறும் அரசியல் கவுண்டராக மட்டும் இல்லாமல் கவுண்டர் மாதிரி இல்லை, ஹி லிட்ரலி வாண்ட் டு ஃபீல் ஆஸ் அ முஸ்லிம் அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். அதே சமயம் சிபிஐ விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ விஜய் சார் வெளியே வந்தார். நேற்று பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி வந்து இது பண்ணியிருக்காங்க. அவருக்கு நிறைய கிடுக்குப்பிடி கேள்வி கேட்டதாவா தவிக்க சைட்லேருந்து தான் சொல்கிறாங்க. அது நிஜமாக அப்படி தானே சார்? என்கொயரி போயிருக்கிறாரு, அவரே சொல்லியிருக்காரு. நான் வந்து என்னென்ன கேட்டாங்கன்னு பொதுவெளியில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பார்ப்போம் என்ன வருதுன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். 7 மணி நேரம் அவரை கேட்டிருக்காங்க. சார் விஜய் சாருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த சிபிஐ தொடர்ச்சியாக வந்து எலெக்ஷன் டைமுக்கு அப்படி கிடையாதுங்க. இது வந்து ஒரு ரெகுலர் ப்ரொசீஜர். அவர் போயிட்டு அவனுடைய 3வது முறை போகிறாங்க. இதுக்கு மேலே அங்கே கேட்கணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ ஒரு விட்னஸ் தானே 3 முறை முடிச்சாச்சு. இன்றைக்கி தேர்தல் அறிவிச்சாச்சு. நாங்கள் வந்து தனித்து போட்டின்றதை மீண்டும் மீண்டும் உறுதி பண்ணுறோம். ஸோ இனிமேல் தேர்தல் வேலை தானே. கூட்டணி விஷயங்களை இங்கே நாங்கள் சிபிஐ போகும்போது அவர் கூட்டணி விவகாரங்களை பேசிட்டு இருக்காங்க. கூட்டணி வந்து நாளைக்கு அறிவிக்கப்படும், பிரேக்கிங் நியூஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பிரேக்கிங் நியூஸா ஃபேக்கிங் நியூஸா? அப்படியா இருக்கும், அப்படியே நியூஸ் தாங்க அது ஃபேக்கிங் நியூஸாக கூட இருக்கட்டும். ஆனால் நேற்று ஆதவ அர்ஜுன் பேசும்போது எங்களுக்கு வந்து 2 ஆண்டு வந்து ஆட்சி நீங்களே எடுத்துக்கோங்க, 90 சீட்டு கொடுக்குறன்ற மாதிரி சொன்னாங்க. டெல்லிக்கு மடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி அது வதந்தி, தவறான செய்தின்ற மாதிரி. இல்லைங்க, இது எந்த காலகட்டத்தில் யார் கூட பேசுனது? இப்போ தான் பேசினா, நேற்று பேசணும்னு அவர் சொல்லலை. அவர் சொல்வதற்கு அப்படி நடந்திருக்கலாம், பாஸ்டில் நடந்திருக்கலாம். திடீர்னு வந்து ஊடகங்கள் எந்த வித இது இல்லாமல் 90 சீட்டு, சிஎம் போஸ்ட்டு, டெப்டி சிஎம் போஸ்ட்டு, பவன் கல்யாண் பேசினாரு அப்படி இப்படின்னு உருட்டிட்டு இருந்தாங்களே. பவன் கல்யாண் நான் வந்து 20 வருஷம் ஆச்சுங்க பேசி அப்படின்றத அவர் சொல்லிட்டாரு. நாங்கள் தவேகாவோட கூட்டணி பேசலைங்கன்ட்டு எடப்பாடி சொல்லிட்டாரு. நயினார் நாயந்தன் சொல்லிட்டாரு. நாங்களும் சொல்லிட்டோம், நாங்கள் வந்து இது கொள்கை எதிரிங்க, இது அரசியல் எதிரிங்கன்னு சொல்லிட்டோம். அப்படி இருக்கும்போது அப்படி எல்லாருமே நோன் சொல்ல எங்கேருந்து இந்த இது வந்தது? புரியுதுங்களா? ஏதோ ஒரு கலப்பி விடுறது தானே. ஸோ புதுச்சேரியில் எப்படி எந்த மாதிரியான கூட்டணி அலைன்ஸ் ஏதாச்சும் இருக்கா, இல்லை எந்த மாதிரி அங்கே ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு? அது என்ன இது நமக்கு முன்னாடியே 9ஆம் தேதியே நடக்கிறது மாதிரி இருக்குது. புரியுது. அங்கேயே நாங்கள் களத்தில் இருப்போம், போட்டி போடுறோம். அங்கேயும் தாவேகா கொடி பறக்கும். அது அந்த ஸ்டேட்டில் எப்படின்னு மேக்ஸிமம் கூட்டணி இருக்காது அப்படின்றத நான் நினைக்கிறேன். அது மேபி கடைசி நேரத்தில் மாறலாம். அங்கே சுயேட்சை தான் போட்டிடுறதா? அங்கே சுயேட்சை இல்லை, தனியாக சாரி தனியாக போட்டிடுறதா அந்த மாதிரி பிளான் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. இல்லை அங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி எதுவும் தெரியாத மாதிரி இருக்குது. அது இல்லை, அங்கேயும் தான் நாங்கள் போயிட்டு பிரச்சாரம் அங்கேயும் தானே பண்ணோம். அங்கேயும் போய் இப்போ பாண்டிச்சேரியில் களமிறங்கவும் தாவேகாவுடைய கொடி இங்கே பட்டொளி வீசி பறக்கும்னு எங்கள் தலைவர் சொல்லித்தானே வந்திருக்காரு. அதே மாதிரி சிவி சண்முகம் வந்து நயன்தாரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணதை எப்படி பார்க்குறீங்க சார்? ரொம்ப அசிங்கமான, எதுக்கு எடுத்தாலும் நடிகர்களை இழுக்கிறது எப்படி பார்க்குறீங்க? நடிகர்கள்னு பார்க்காதீங்க, அது ஒரு பெண்ணாக பாருங்க. பெண்களை பற்றிய இவர்களுக்கான புரிதல் எவ்வளோ அபத்தமாக இருக்குது, எவ்வளோ அது ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்ட்னே உங்களுக்கு தெரிய மாட்டாங்க. ஒரு ஆன் த கேமரால இருக்கிறதுனால இப்படி பேசுறாங்களா, இல்லை ஆஃப் த கேமரால அவங்க இயல்பாகவே அவங்க குணமே? அதான் சொல்றேன். இன்னைக்கு மக்கள் வந்து ரொம்ப முதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. ஆனால் தலைவர்களாக, அரசியல் தலைவர்களாக இருக்கிறாங்களா, குறிப்பாக அதிமுக திமுக உள்ள தலைவர்கள், பாஜக டு லார்ஜ் எக்ஸ்டென்ட், இவர்களுக்கு அரசியல் முதிர்ச்சின்றது இந்த அரசியல் முதிர்ச்சின்னு சொல்ல முடியாது, சமூக பற்றிய முதிர்ச்சியும் சமூகத்தை பற்றிய புரிதலும் ரொம்ப கம்மியாக இருக்குது, டவுனாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து பழைய காலத்திலே இருக்கிறாங்க. அவங்க மக்களை விட்டு ரொம்ப தூரம் வந்து விலகி நிற்கிறாங்க. மக்களோட நீங்கள் பக்கத்தில் இருக்கும்போது தாங்க ஓவரால் சொசைட்டி எப்படி இன்னைக்கு ஃபீல் பண்ணுது. இன்றைக்கி வந்து ஒரு பாடி ஷேமிங், உங்களோட உடல் தோற்றத்தை வச்சு பேசுகிறது அசிங்கம், அப்படி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகளை வந்து நீங்கள் வந்து அவங்கள வந்து ஒரு வேடிக்கை பொருளாகவோ அவங்கள வந்து ஒரு நகைப்பு பொருளாகவோ பண்ணக்கூடாது அப்படின்றது மக்கள் இன்னைக்கு நினைக்கிறாங்க. திருநங்கைகளை ரொம்ப அது மாதிரி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பெண்களை அப்படி பேசக்கூடாதுன்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் இந்த மக்களை விட்டு அந்நியப்பட்ட தூரமாக நிற்கிற தலைவர்கள் அவங்க அப்டேட் ஆகாமல் இருக்கிறாங்க. அதனால் அவங்க மைண்டு அப்படி யோசிக்குது. இது மக்கள் மத்தியில் இது மாதிரியான பிரதிபலிக்கும். ஏன்னா இவங்க பாடமாக எடுத்துக்கிறதா மாதிரி தெரியல. சொல்கிறேன், இவங்க பாடமாக அவங்க டிஎன்ஏல அப்படி ஆயிடுச்சு இல்லை. தே ஷுட் கம் டு த பீப்புள். ஒரு 6 மாதம் மக்கள்கிட்ட உட்காந்து மக்கள் எந்த அளவுக்கு மாறி இருக்கான், நான் எவ்வளோ பேக்வர்டாக இருக்கேன், பண்ணையார் மாதிரியே என்ன தானே நினைச்சிட்டு, ஆமாம் இவன் என்னடா என்ன கேட்க போகிறான், எவன்டா ஆக்ஷன் எடுக்க போகிறான், அந்த மாதிரி அப்படின்ற அந்த பண்ணையார் மனநிலை இருக்குல்ல. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆணாதிக்க மனநிலையும் சேர்த்து. எக்ஸாக்ட் சார். ஸோ இப்படி ஒரு பக்கம் இருக்குல்ல, பிசிஐ ஏன் சார் கூட்டணிக்கு வரல? ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் பார்த்தீங்கன்னா ஓட் ஷேரிங், சீட் ஷேரிங்லாம் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வெளியேறவங்களாம் இல்லையான்ற மாதிரி பேச்சுவார்த்தைலாம் போயிட்டு இருக்கு. யாரோட கூட்டணிக்கு யாரும் வரல?
இல்லை தவைக்காவோட கூட்டணிக்கு ஏன் வரல? ஏன்னா அவங்க அதிருப்தி இருந்தாலும் ஏன் அங்கே இருக்கிறதுக்கு இல்லைங்க சார், அது விசிக்கே அவங்க தான் முடிவு பண்ணணும். அவங்களுடைய கூட்டணி, அவங்களுடைய எதிர்காலம், அவங்களுக்கான அஜெண்டா நிறையா இருக்கும் இல்லையா? அவங்களுடைய பிரச்சனை. நம்ம வந்து அதில் எப்படி கருத்து சொல்ல முடியும்? அதே சமயம் தென் மாவட்டங்கள் நடக்கிற இந்த குற்ற சம்பவங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ரொம்ப மோசமாக இருக்குங்க. இது வந்து முதலமைச்சர் நேரடியாக இதுக்கு பொறுப்பேற்கணும். சரி, இப்போ என்ன ஒரு ஆர்குமெண்ட் வைக்க அப்படின்னா, ஏங்க ஒருத்தன் பிடிச்சி ஒருத்தனை விட்டான், அதுக்கு எப்படிங்க சிஎம் வந்து பொறுப்பேற்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை ரெண்டு விதமாக நம்ம பார்ப்போம், ரெண்டு இன்சிடென்ட்லேருந்து பார்ப்போம். ஒன்று வந்து நம்ம விளாத்திக்குளம் அந்த மாணவி, பள்ளி மாணவி, +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்டு 6:30க்கு காணாமல் போகிறாங்க. 6:30 மணிக்கு சாயங்காலம் காணாமல் போகிறாங்க. அவங்க அப்பா அம்மா வந்து 9:30 மணிக்கு போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த போலீஸு இந்த ஸ்டேஷன் இல்லைங்க, நீங்கள் இன்னொரு ஸ்டேஷனுக்கு போங்க, குளத்தூருக்கு போங்க, குளத்தூர் போனால் விளாத்திக்குளம் போங்க, விளாத்திக்குளம் போனால் குளத்தூர் போங்க, இங்கே திருப்பி அடின்னு நினச்சிட்டு 16 மணி நேரத்துக்கு அப்புறம் எஃப்ஐஆர் போடுறாங்க. 16 மணி நேரத்துக்கு கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு அந்த பொண்ணையே தேடுறாங்க. வீட்டிலேருந்து ஒரு 300 மீட்டருக்கு பக்கத்தில் அவரோட அந்த சிறுமியோட உடல் கிடைக்குது. அப்போ 9:30க்கு இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்து 9:30க்கே எடுத்து அந்த பொண்ணை தேட ஆரம்பிச்சா உயிரோட கண்டுபிடிச்சிக்க முடியும்ல. அப்போ 16 மணி நேரம் டிலே பண்ணுறது யாருடைய பொறுப்பு? இப்போ இந்த காவல்துறை அதை தட்டி கழிச்சிக்கின்னு அர்த்தம். அப்போ இந்த தட்டி கழித்த காவல்துறையை தமிழக முதல்வர் என்ன பண்ணார்? அந்த பிரவீனான ஒரு இன்ஸ்பெக்டரை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணால் போதுமா? உடனே they should remove her from the post இல்லையா? அந்த வேலையை விட்டு எடுக்கணும் இல்லையா? அந்த ஸ்டேஷனில் உள்ள எல்லாரையும் வேலையை விட்டு தூக்கணும் இல்லையா? அப்படி தூக்கணும் தாங்க அடுத்தடுத்து இது மாதிரி ஐயோ அப்படின்னா உடனடியாக கம்ப்ளைண்ட் திமுக சைட்லேருந்து கேட்டால் இது 2000 வருஷத்தான ஒரு பிரச்சனை, எப்படி திமுக முடியும்? ஏங்க நான் என்ன கேட்குறேன், ஏன் 16 மணி நேரம் எஃப்ஐஆர் போடுறதுக்கு? ரைட், அந்த அதிகாரி என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஆகாஷோடைய கொட்டடி மரணம், கஸ்டோடியல் டெத்து. அந்த கஸ்டோடியல் டெத்தை அந்த ஆகாஷோட மரண வாக்குமூலம் என்ன சொல்லுது? என்னை ஒரு 10 பேர் காட்டுக்கு கூப்பிட்டு கண்ணை கட்டிட்டு காட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஒரு பெரிய பாறாங்கல்ல காலில் வச்சுட்டு இரும்புராடை அடித்து என் காலை உடைச்சாங்கன்னு அந்த பையன் சொல்கிறார்ல. அதுக்கப்புறம் அதை வந்து கொலை வழக்காக மாற்றுறாங்கல்ல. இப்போ கொலை பண்ணது யார்? காவல்துறை அதிகாரிகள் தானே கொலை பண்ணாங்க. அவங்களையே என்ன கைது செய்யலை? ஆனால் அஜித்குமாருக்கு வெகுட்டு எழுதுவங்க இவருக்கு போகிறதுக்கு தலித்துன்ற கேஸ்ட் அந்த இதாக இருக்கா? இல்லைங்க, நான் என்ன கேட்குறேன், உயிர் எல்லாமே உயிர் தான். இந்த முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு? இந்த முதலமைச்சர் ஏன் வந்து அந்த காவல்துறையினரை நிறைய கைது செய்திருக்கணுமா? கைது செய்திருக்கணும் தானே. அப்போ ஏன் பண்ணல? அப்போ எந்த பொறுப்பையும் எடுத்துக்க மாட்டேன், நான் வந்து வேற ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கேன், இங்கே எல்லாமே சரியாக இருக்குது, தமிழ்நாடுன்ற உண்மையான தமிழ்நாடு நாசமாக போயிட்டு இருக்குது, இதானே உண்மை. அப்போ எதுவுமே தெரியாமல் உண்மையிலே ஒரு பொம்மை முதல்வராக தானே இவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இல்லை, இதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறதால எங்கள் சட்டத்துக்கு முன்னாடி என்ன ஆர்எஸ்எஸ் இருந்தாங்க, பிஜேபி இருந்தா என்னங்க? நீங்கள் கொலை வழக்குன்னு பதிவாயிடுச்சு, கொலை செஞ்சது யாரு? கொலையாளி எப்படிங்க நீங்கள் ஃப்ரீயாக சுத்த விட்டுருக்கீங்க? ஏன் சார் இது ஆக்ஷன் எடுக்க காரணம் என்ன? சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த திராவிட விடுதலை இயக்கம்ன்ற ஒரு இயக்கத்தில் ஒரு கோரிக்கை வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்வருக்கு விருப்பம்தான், ஆனால் அங்கே இருக்கிற அமைச்சர்கள் இருக்காங்க. இவர் என்ன கையாளாகாத முதல்வராது? அந்த அமைச்சர்கள் பேச கேட்டு ஓட் பேங்க் போயிடுன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஓட் பேங்க் பார்த்தா என்னங்க இது? மனித உயிரெல்லாம் நீங்கள் கொலை பண்ணிகிட்டே இருக்கலாம். அதை பட்டியல் என்னம்னா ஈஸியாக நீங்கள் கொலை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்கள் காவல்துறையை கொலை பண்ணும், ஆனால் நடவடிக்கை மாட்டேன். அப்புறம் எதுக்கு இவர் இருக்கிறாரு? முதலமைச்சராக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை அவர். அது உண்மைதானே சார்? அமைச்சர்கள் ஆக்ஷன் எடுக்காதனால தான், அவர் புஷ் பண்ணதுனால தான் அமைதியாக இருக்காரு. ஏங்க, இவர் தான் அந்த காவல்துறை கூட அமைச்சர், முதலமைச்சர் தான் உள்துறை. அதுவும் ஹைலைட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ஒரு இந்த சமூகம், ஒரு சிறுபான்மையான சமூகம், செய்வலாளர் ஒரு சமூகம். அப்போ அதுலேருந்து அவர் பார்க்கும்போது இது அவருக்கான இது கிடையாது. ஒரு மனிதனை காவல்துறை கொலை பண்ணுது. ஓகே, காவல்துறை எப்படி கொலை பண்ண முடியும்? காவல்துறை வந்து உங்களுக்கு பாதுகாப்பு தானே இருக்குது. அந்த காவல்துறையை உங்களை கொலை பண்ணிச்சுன்னா, அந்த காவல்துறையை, அந்த கொலையாளிகளை வெளியில் வெளியில் வந்து சுத்த விட்டுட்டு இருக்காங்க. எப்படி அது அரெஸ்ட் பண்ணுமா இல்லையா? சரி, இதுக்கு தீர்வு தான் என்ன சார்? நிரந்தர தீர்வுனா என்ன? அதாங்க, நீங்கள் வந்து அவங்கள கொலை குற்றவாளி ஆக்குங்க. 10 கஸ்டடியல் டெத் இருக்கா, 10 பேரையும் 10 கொலை குற்றவாளியாக ஆக்குங்க. காவல் நிலையத்தில் கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னா யார் கொலை பண்ணது? காவல்துறை தானே கொலை பண்ணுது. கொலை குற்றம் பதுங்க, கொலை குற்றவாளியாக ஜெயிலில் போடுங்க. 10 கஸ்டடி டெத்துக்கு இது மாதிரி பண்ணுங்க. 14 நடக்காது. இந்த மாதிரி விஷயத்துக்கு தேர்தல் அது மட்டும்தான் அவருக்கு. அரசியல் தானே. மக்கள் நலன்ல கொஞ்சம் கூட இருக்கறல. ஓட்டை வாங்கணும்,
முதலமைச்சர் ஆகணும், திருடணும், அந்த திருட்டு காசை வச்சு மக்கள்கிட்ட கொஞ்சம் ஒரு 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 2% கொடுத்துட்டு மறுபடியும் ஓட்டை வாங்கணும், திருடணும். ஓட்டு வாங்கணும், ஆட்சிக்கு வரணும், திருடணும், ஓட்டு வாங்கணும், ஆட்சிக்கு வரணும், திருடணும். இந்த இந்த சைக்கிள் மட்டுமே தான் அவங்க மைண்டில் இருக்குது. மக்கள் எப்படியோ போனால் எனக்கு என்ன, நீ சாவு, வெட்டி கொள்ள, கற்பழிக்கப்பட்டு எது வேணால், ஐ எம் நாட் பாதர்ட். என் கண் அந்த பக்கம் திரும்பவே திரும்பாது. நான் பார்க்குற கண்ணாடி போட்டு பார்த்தேன்னா பாலாரம் தேனாரம் அப்படியே வெள்ளமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே எல்லாருமே உட்காந்து ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு தான் அவங்க மைண்ட் செட்டு. சார் அடுத்து திருச்சி மாநாடு எப்போ சார் இந்த மாதிரி நடக்க போகுது, எப்போ? திருச்சி மாநாடு பற்றி எனக்கு தெரியலைங்க, எப்போ நடக்க போகுதுன்ட்டு எனக்கு தெரியல. ஆனால் மாநாடுகள் இப்போ அதாவது மக்கள் சந்திப்பு மாநாடுகள் நடக்கும், எப்போன்றது எனக்கு தெரியல. அடுத்த கட்ட கட்சி வேலைகள் என்ன மாதிரி இருக்கும் சார்? தொகுதி அறிவிப்பு தானா இல்லை தேர்தல் அறிக்கை ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வேட்பாளர் நீங்களும் வேட்பாளர் நிற்க இல்லை, நான் நிற்கல. நீங்கள் எதுவும் அப்ளை இல்லை ஊடகவியலாளர் தான்? இல்லை, நான் செய்தி தொடர்பாளர் தான். ஓகே 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 சார். அடுத்து வேறு என்ன சார், என்ன ஏதாவது கட்சிக்குள்ளே ஏதாச்சும் வேறு அப்டேட்ஸ் என்ன, இது சீக்கிரமே இன்னைக்கு வந்து இஃப்தார் நோன்பு திருவிழா இருக்குது. ஓகே, தொடர்ச்சியாக கட்சி பணிகள் நடந்துட்டு தானே இருக்குது. இப்போ கேரளாவிலையும் ஒரு பக்கம் எலெக்ஷன் நடக்குது, அங்கே தானே கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களா சார்? இப்போதைக்கு கட்சி அங்கே கான்சன்ட்ரேட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் தகவல் ஏதாச்சும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. சரி ஓகே சார், நேர தகவல் பகிர்ந்துட்டு மற்றும் பேசுறது ரொம்ப தேங்க்யூ.